திமுக பொதுக்குழுல அமித்ஷாக்கு கண்டனம் ஒரு வார்த்தையில பண்ணிருக்காங்க. அங்க மத்தியில பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு பதவி விலகணும் மன்னிப்பு கேட்கணும் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல ரெண்டு பேருமே சலித்தவர்கள் இல்ல, காங்கிரஸ் பிஜேபியும். அதனால அம்பேத்கரை ஒரு உங்களுக்கு அனுப்பிட்டா உங்க அலைபேசியில அரசியல் சாசனத்தை வகுக்கும் போது நத்தையை விட மெதுவாக இயங்குகிறார்ன்ட்டு நத்தை மேல அண்ணல் அம்பேத்கரை ஏற்றி வச்சு நேர அவர்கள் சாட்டைட்டு அடிக்கிற கருத்துப்படம் இருக்குல்ல, கேள்விப்படம் அனுப்பிட்டா. அது யார் வெளியிட்டது? காங்கிரஸ். அம்பேத்கரை பேரை சொல்லி சில பிழைப்புவாதிகள் இங்க பிழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று பேச பெருமகன் யாரு? யாருன்னு சொல்லுங்க. அன்றைய கலைஞர். அவ அதை எப்படி சொல்றது? அன்றைய அமித்ஷா. எது ஒன்று இப்ப ஒரே நாடு ஒரே தேர்தலில் முதல்ல ஆதரிச்சு பேசின ஆள் யாரு? கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அன்னைக்கு 1975 ஒரே நாடு ஒரே தேர்தல், அதாவது இந்த சட்டசபை தேர்தலுக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே மாதிரி வந்தால் செலவு மிச்சமாகும் என்று அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்திலே நாங்கள் தீர்மானம் போட்டு அப்படின்னு பேசினது இருக்கு. வேலை உங்களுக்கு அனுப்பி வைக்கிட்ட எல்லாமே எங்க அப்பா நம்மாழ்வார் சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொன்ன நினைக்கிறேன். மகனே, உலகத்தின் எந்த நச்சுத்திட்ட நாசத்திட்டத்துக்கு நீ வேர் தேடி போனாலும் அது அமெரிக்காவில் இருக்கும்டா. இந்திய நிலத்துல எந்த நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனாலும் அது காங்கிரஸ் கிட்ட இருக்கும், அவங்க கையெழுத்துல இருக்கும். தமிழ்நாட்டில் எந்த நாசகார திட்ட நச்சு திட்டத்துக்கு வேறு தேடி போனீங்கனாலும் அது ஐயா கருணாநிதி கையெழுத்தா இருக்கும், திமுக கையெழுத்தா இருக்கும். இது ஏதாவது ஆதாரப்பூர்வமா எடுத்து அனுப்பணும்னாலும் நான் உங்களுக்கு சேகரிச்சு அனுப்பிடுவேன். நீங்க டாங்ஸ்டனை எதிர்க்கிறேன்னு தீர்மானம் போடுற நீங்க எடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா சொல்லுங்க. 2022-23 நீங்க பேசுனது இருக்கா? பேசுனீங்களா இல்லையா? இதே மாதிரி கொடுந்துட்டு தானே மீத்தேன் அதை கையெழுத்து போட்டு அனுமதிச்சது யாரு?